எவன் ஒருவன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ தைரியமா சொல்ல முடியும், அந்த வண்டி பிரேக் இல்லாத வண்டி எங்கேயோ போய் இடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மேல எனக்கு மேல என்னை கடிந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒன்று வசனங்களை கடிந்து கொள்ளுதலை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேகமாக இது பண்ணலாம். நீதிமொழி நானே வாசிச்சிடுறேன். நீதிமொழிகள் 9:8 சொல்றது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பார். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். அப்போ அவனை வேற இனத்தை